சாமி, நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம். சரி, ஏன் எதற்காக செய்ய வேண்டும்? இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க, சில பேர் தெரியாமையே நடந்துடும். அது தெரிஞ்சு செய்யட்டும், தெரியாமல் செய்யட்டும், இனிமேல் திருத்திக்கோ. இது வரைக்கும் செய்தது போகட்டும். இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும். அதை விட்டுவிட்டு நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியங்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா நீ பின்னாடி நரக வேதனை பட போறேன்னு அர்த்தம். இந்த மேல சத்தம் இதெல்லாம் திருவிழால கேட்கும்போது சரி, நிறைய பெண்களுக்கு சாமி வருது, வரும். ஆனா பிராமண பெண்கள் அந்த மாதிரி சாமி வந்து வராது. ஏன்னா பிராமண பெண்கள் வந்து சாத்வீக உணவை சாப்பிட்றாங்க. அதனால பிராமண பெண்கள் பேயும் வராது, அவங்க மேல சாமியும் வராது. நம்ம ஆளுங்க கடிக்கிறது, குத்துறது, இடிக்கிறது, இதுதானே நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த குணம் வந்து ஆடுறோம். இதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோய், நரம்பு ட்ரபுள்னு அர்த்தம் இது. அதனால அந்த பம்பையினுடைய மோளாச்சா கூட ஆட மாட்டாங்க, பம்பை அச்சா ஆடுவாங்க. ஏன்னா அந்த பம்பையினுடைய சத்தம் அந்த நரம்பை பாய்ச்சிடும். இப்போ ஒரு பாம்பு புத்து இருக்குது, அந்த பாம்பு புத்தாண்டு போய் நாதஸ்வரம் ஊதனா அது ஒரு சத்தம் தானே. ஊதனா பாம்பு வருமா? வராது. மகிடி ஊதுனா வரும், அதுவும் ஒரு சத்தம் தான், ஆனா பாம்பு வந்துடும். ஏன்னா மகிடியினுடைய சத்தம் காது பாம்பினுடைய இனிமைக்கு அது வெளியே வருது. அதே மாதிரி இந்த பம்பையினுடைய சத்தம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும். பாதிக்கும் போது அவங்க தன்னிலை இழந்து சாமி ஆடுவாங்க, பேய் ஆடுவாங்க. சுவாமி, சிவபெருமானுக்கு 2 பிள்ளைகள், முருகன், விநாயகர். சரி, விநாயகருக்கு வட இந்தியால சிறப்பான பூஜைகள் நடக்குது. சரி, ஏன் முருகருக்கு அந்த மாதிரி பூஜைகள் நடக்குது? இங்க நடக்குதா? இங்க விநாயகருக்கு அந்த மாதிரி சிறப்பான பூஜை நடக்கிறது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கான், இன்னொரு ஊருக்கு போனா அவனுக்கு மரியாதையா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வடநாட்டுல எல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியம், துர்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்க வந்து பார்வதிக்கு ரொம்ப முக்கியம், முருகனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆறுபடை கோயில் எங்கேயாவது பிள்ளையாருக்கு 6 படை இருக்குதா? இல்லை. தெரு ஃபுல்லா கோயில் இருக்குது, கொளத்தங்காரெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்குது, ஆனா எங்கேயாவது அதுக்கு சிறப்பு இருக்குதா? ஆனா முருகன் கோயிலுக்கு 6 படை கோயில்னு இருக்குது. இதே வடநாட்டுல 6 படை கோயில்னு எங்க நடக்குதா முருகனுக்கு? ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு தெய்வத்துக்கு அவன் மனசு பிடிச்ச மாதிரி சிறப்புமா. இது மனுஷனுடைய செயலை தவிர தெய்வத்தாண்ட ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது தானே. தெய்வம் எங்கேயும் வந்து தான் எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஊர்ல எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினுச்சா? இப்போ அந்த கடவுள் மனுஷன் தானே கட்டி வச்சான். மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலுங்க உருவாச்சு, மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வம் பிடிச்சிது, அது மாதிரி வழிபடுறானே தவிர தெய்வத்தாண்ட வேற்றுமையே கிடையாது. ஊரே மொத்த ஊரே தெய்வத்தை தாச்சே, அதுக்கு எந்த ஊர்ல எனக்கு சிறப்பு அந்த ஊர்ல எனக்கு சிறப்பு என்னாகுது இல்லையா? கடவுளுடைய படைப்பு உலகம், அதனுடைய இயக்கம் தான் நம்ம. அப்போ அதுக்கு போய் இந்த ஊர் அந்த ஊருன்னுக்குதா, இந்த மதம் அந்த மதம்னுக்குதா, இந்த ஜாதி அந்த ஜாதின்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. மனுஷன் வகுத்து வச்சுக்கின்னு இவன் செத்துக்குன்னுக்குறான். சுவாமி, முன்னெல்லாம் வந்து யாராவது தவறு செஞ்சா தெய்வ குத்தம், இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் பயம் காட்டுவாங்க. சரி, இப்போ அந்த வார்த்தைகளுக்கே மரியாதை இருக்காது. இப்போ அப்போ வந்து போலீஸ் எல்லாம் கிடையாதுமா, அதனால தப்பு பண்ணா தெய்வத்தை குத்தம் பண்ணி பயம்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப போலீஸை காட்டி பயம்படுத்துறாங்களே என்ன? ஏதாவது தப்பு பண்ணினா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரருக்குமே 15 நாள் ரிமாண்ட் வச்சிடுவான் அப்படின்னு சொல்றாங்களே. எல்லாம் மாற்றி மாற்றி நடந்து இருந்தாங்க. இது அப்ப கடவுள் பேர்ல பயம்படுத்தி இருந்தாங்க, இப்ப போலீஸ் பேர்ல பயம்படுத்துறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். உங்க மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கல்யாணம் ஆன புதுசுல நீங்க செய்யற செயலெல்லாம் அவங்க கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கைன்றதை அனுபவிச்சு தாண்டி வந்தவங்க. அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அது கேட்ட அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம எங்க போனாலும் திட்டுது, எங்க வந்தாலும் திட்டுது, யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாது என்னது அப்படின்றது. ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே. நம்மளை திட்டின்னுக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ மாமியாரானவனு உன் நிலைமை பார்த்தியா, அதே நிலைமை வந்துச்சு பார்த்தியா? இதுதான் வாழ்க்கை.
அதனால தான் நான் சொல்றது, புள்ள பொண்ணு பெத்த அது உன் கடமை செய்ய வேண்டிய செய்யணுமே தவிர அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. துக்கம் ஆயிடுவீங்க நீங்க. அதை அப்போ உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவான், நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிக்கின்னு உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தின்னு உங்களை அனாதையில் தான் வரும். அந்த நிலைமை தாங்க எல்லாருக்குமே. உனக்கு மட்டும் இல்லைம்மா, இது இயற்கையா மாறி போச்சு. அதனால தான் நான் சொல்றேன், பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகும், சொர்க்கத்துக்கு போகாது. கடவுளை கூட கும்பிட வேணாம். தாய் தகப்பனை எந்த பிள்ளைங்க கடவுளா நினைச்சுக்குதோ அதுங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும். எந்த தாய் தகப்பனை கொடுமைப்பட்டதோ அதுக்கு நரகம் காத்திருக்கும். 7 நரகன்ற அகஸ்தியர், அது கூட ஒரு நரகம் இல்லை. தாய் தகப்பனை பயிற்சுவேன், தாய் தகப்பனை கொடுமைப்படுத்தின பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்லை, 7 நரகம் காத்திருக்குறான்றார். அதனால பிள்ளைங்க உணரணும், நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம், எப்படி வந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கிறோம், அது யாருக்கு காரணம்? கடவுள் காரணமா தாய் தகப்பன் காரணமா சிந்திக்கணும். கடவுளை கும்பிடக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன், கடவுள் இல்லைன்னா மனிதனே இல்லை. ஆனால் முதல்ல தாய் தகப்பன், அதனால தான் சொன்னான் மாதா பிதா குரு தெய்வம்னா. முதல்ல உனக்கு இந்த உலகத்தை காட்டின தாய் தகப்பன், தாய் தகப்பனை முதல்ல கடவுளா நீ வழிபட்டீங்கன்னா கடவுள்கிட்ட வழிபட முடியும். தாய் தகப்பனை வெறுத்து போட்டு நீ கடவுள்கிட்ட போய் ஒரு வழிபாடும் பண்ண முடியாது, பண்ணினாலும் அது பலன் தராது. அதனால அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க, உங்க உடலையே நீங்க நம்பாதீங்க, உங்க உயிரை நம்ம கத்துக்குங்க. அதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது. அடப்போடா இவன் இப்பதான் செய்வான், அடப்போடா இவன் இப்பதான் செய்வான்றே ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும். அதனால இந்த பாதையை பின்பற்றி போங்க. இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள் அடைய வேணாம், பெரிய ஞானி ஆகணும், மனிதனா தைரியமா வாழறதுக்கு வழி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோமா. அதான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த உங்கள் மகன் பேசுனதை வீடியோ கேட்டேங்க ஐயா. நான் அதில் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு உறவுகளும் விலகி போகிறதும் நல்லது தான். நம்ம வந்து எனக்கு இப்போ நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன், என்னை விட்டு விலகி போனதும் நான் இந்த பாடத்துக்கு ஏதோ உங்களுடைய அருளால் நான் ஒரு கடவுளை அடையணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். கடவுளை அடையலையோ அது அப்புறம், முதல்ல உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதை நீ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுளை அடைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்க. அதுக்கு வழித்தோடு உபதேசம் வாங்குங்க, உபதேசத்தை கரெக்டாக மாதம் மாதம் வாங்க. ஏன் மாதம் வர சொல்றதால மாதம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாதம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு பயன் தரும். 2 மாதம் ஒரு வாட்டி 3 மாதம் ஒரு வாட்டி உபதேசம் கொடுப்பாங்க. எல்லா உபதேசமும் வாங்கி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மட்டும் நினச்சின்னு வாழ்வீங்க, துக்கமே இருக்காது. நான் குருன்னு யாரு தேடியும் போனேன், ஃபர்ஸ்ட் நான் உங்களை அதாம்மா சந்தோஷம். நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்தது நல்ல வழிக்கு போகும். உன் நினைப்பு தான் இறைவன், இறைவன் தான் உன் நினைப்பு. அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும் சொல்லு. இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்டு கூட அவ்வளோ உங்களை நினச்சி உடனே கால் பண்ணுறீங்க. இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர், மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே தெரியும். உடனே குருவுக்கும் அந்த நினைப்பு வந்து. அதனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவங்களுடைய உயிர் போதுறா அப்படின்றது. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னு. உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்கம் நடத்தினா ஆனந்தமான வாழ்வு உண்டாகும். ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி விட்டீங்கன்னா உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றின்னு வரல. அதனால் உனக்கு வீணு தானே ஆகுமே தவிர உனக்கு நன்மை கிடையாது. அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ள குருவே நினைக்க வேணாம், கடவுளே நினைக்க வேணாம், உங்களை நினைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நீ பார்த்தது உண்டா? எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ அவன் ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான். சிவபெருமானா ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் சுற்றிக்கின்னு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கின்னு உடம்பெல்லாம் அண்ணாக்கவரெல்லாம் என் பாம்பை பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வந்தால் அது சிவம் இல்லை. ஒரு புளியை போட்டுட்டு புளி மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு கூட கட்டிட்டு வந்தால் அது காளி அம்பாள். இதை யார் பார்த்தா? நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற?
உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால் நீ முதல்ல நான் சொல்லினுக்குது இங்கே என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லினுக்குறேன், கடவுளை தேடாது. நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? நீ உனக்குள்ளே இருக்கிற நீயே யாருன்னு தெரியல. கையா, காலா, தலையா, உடம்பா, எது நீ? நான்ன்றி எது நான்? அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே ஆண்டுங்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தந்த ஃபோட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள்னு நினச்சின்னுக்கிறியே. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடு. முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது, உன்னையும் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சாங்க. அதனால் என்னையே நினைக்காத, கடவுளையும் நினைக்காத, 24 மணி நேரம் உன்னையே நினை. உன் முகம் கண் மூணுனா தெரியுதான்னு பாரு, அப்போ கடவுள் தெரியும். மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த 2 வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசோட போவோம் ஒரு மன ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியுமா? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் பயம் வந்துச்சுன்னா பார்த்தம் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோன்றிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து, அந்த எந்த கம்பெனியிலேருந்து, கார் கம்பெனிலேருந்து, அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு? ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்குறாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற, ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் வந்து உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆவது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா, தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் புள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையா சின்ன உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்ககிட்டவே தான் இருக்கும். இதுதான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம்.
அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோர் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கி நிற்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கி நிற்கிறதாடான்னு. அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம் பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. இப்போ ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோடய வினையை வந்து என்னோடய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய துரோகிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது, அதில் தான் புள்ள வந்தது. இப்போ அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான், கண்ணை திறந்த உடனே ஒருத்தமே ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான், அந்த ஆசையை உண்டாக்கின உடனே இருந்த பாவத்தோட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞானப்பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறு போட்டா துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா, எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை. இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது என் தாய் தகப்பனால கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது, உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை, நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கின்னு இருக்குது. இது காரணம் என்ன, நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன் அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு, மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த ஒரு எங்கே பிறந்தாலும் அவன் மகானாக தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள், மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும், அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குருவிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது. 2 நடக்குது.
சொல்லுமா சுவாமி, இப்ப தமிழர்கள் தன்னோட சொந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா நிறைய சுவாமிகளை வந்து கும்பிடுறாங்க. ஆமா, இது எதனால? நான் கூட ஏதாவது ஒரு சாமி தயார் பண்ணலான்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா காலத்துல அதே ஒரு சாமி கும்பிட்டார். எங்க அப்பா காலத்திலயும் கும்பிட்டாரு. அவங்க எல்லாம் உயிரா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்களை எல்லாம் பெற்றெடுத்தாங்க. நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டுக்கிறோம். இப்ப வேற சாமிக்கு போனா என்ன துடு கொடுக்குமான்னா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது. அதனால நான் போறது இல்லை. போறவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், போவாங்கம்மா. சாமின்றது ஒன்று தனியா எங்கேயும் வந்ததே கிடையாதும்மா. மனுஷனே வகுத்து அவன் பழப்புக்கு உண்டாக்கிக்கின்னுக்குது. கடவுள் எங்கேயும் வந்து தனக்கு நான் தான் கடவுள், என் பேர் இது கடவுள், நான் இந்த ஊரில் தான் இருப்பேன்னு எங்கேயும் சொன்னது இல்லைம்மா. சுவாமி, ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு. ஆதித்த கிருதயம்னா ஆதித்தன்னா சூரியன் அர்த்தம். சூரியனுடைய இயக்கம் இருதயத்தில் வைக்கணுமே தவிர வெளியே கும்பிட்டுன்னு கூடாது. அந்த உஷ்ணத்தை உள்ளாக்கினா உனக்கு ஞானம் பிறக்கும். அதனால ஆதித்ய கிருதயம் அப்படின்னு வச்சிருக்குது. சுவாமி, தாயுமானவர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு. அவரை வந்து நம்ம வணங்கணும்னா நிறைய காரியங்கள் சித்தியாகும்னு சொல்றாங்க. சரி, அந்த தாயுமானவர் யாரு? மொத்த பேர இந்தியாவில் இருக்கிற மொத்த பேர் அங்கே போயிடுவான். நம்ம ஒரு சாமி கோயிலுக்கு போனா சித்தியாவது எல்லாமன்னா எல்லா சாமியும் அங்கேயே போயிடும். இந்த கோயில் எல்லாம் தேவை மூடிடலாம். நம்ம இது முட்டாள்தனமான வார்த்தை. இது தாயுமானவர்ன்றது திருச்சியில் உச்சிப்புள்ளியார் கோயில் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பேர் தாய்மானவர்னு பேர் வச்சுக்கிறான். சிவபெருமான் வந்து எப்பாவது எனக்கு தாய்மானவர்னு பேர் வைங்க நான் சொல்லிச்சு இல்லை, அது வச்சுக்கிச்சு. மனுஷன் வச்சான் அங்கே பேர், கோயிலில் மனுஷன் கட்டி வச்சான். அந்த கோயிலுக்கு தாய்மானவர் ஞானி வந்து அங்கே போய்க்கின்னு வந்துக்கின்னு இருந்தார். அதனால அந்த கோயில் கொஞ்சம் சிறப்பு. தாய்மானவர் கோயிலுக்கு போனால் எல்லா காரியம் நடக்குதுன்னா நானும் கூட ஆசிரமெல்லாம் மூடிட்டு எனக்கு துட்டு இல்லாத உட்காந்துக்கிறேன். நான் அங்கே போயிட்டு பெரிய வசதி ஆகிடுவேன். நம்ம 3 கார் வாங்கி பண்ணேன், 3 பில்டிங் கட்டி பங்களா கட்டி பண்ணேன். திருச்சியில் எத்தனை பேர் பிச்சை எடுத்துன்னுக்கிறேன் தாய்மானவர் கோயிலாண்டிய. அப்புறம் அவெல்லாம் என் பணக்காரன். இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்றது. நீ அறிவால சிந்திச்சு பாரு, அதுதான் கடவுளா? இதெல்லாம் கடவுள் இல்லையா? அப்ப கடவுள் அங்க மட்டும்தான் இருப்பாரா? அங்க மட்டும் இருந்தாருன்னா இந்திய உலகம் ஃபுல்லா அங்க தானே வந்துடும். அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா உண்மை தெரியும். சிந்திக்கிறதே கிடையாது. அங்க போனா எல்லாம் அவன மொத்த பேர் அங்க போயிடுது கூட்டமா. ஒரு 10,000 செலவு பண்ணு இருந்ததும் போயிட்டா நுழைக்கான ஒரு வீட்டில் வந்து பட்டினியா பத்துக்கிறது. இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது, மன வழிபாடு. கடவுளுக்கு இது உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இவன் மனசு இங்கே போனால் நல்லாயிடும், அங்கே போனால் நல்லாயிடும், இங்கே போனால் வசதி ஆகிடும்னு திரியுது ஊரா. கடவுள் அப்படிலாம் கிடையாது. இவன் மனசுல தேடின்னு திரியுது. அப்படி எங்கே போனால் நம்ம ஆசையை அளவு கடந்து வளர்க்குறதுக்கு காரணம் அது. பெரியவங்க தான் என்ன கோவில் போனால் இந்த வெள்ளை கலரில் போட்டு போகிறீங்க, மஞ்சள் கலரு பச்சை கலர் சீலெல்லாம் கட்டி போலையா, மஞ்சள் கலர் சீலை கட்டு போலையா அப்படின்ற கேட்குறாங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்கே வந்து இந்த இது புரியாதுமா. இது இப்போ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறீங்க, சாமிக்காக கொடுக்குறீங்க. எப்போது சாமிக்கு யாருன்னா தேங்காய் கொடுத்துக்குறேன்னா இல்லை சாமி தேங்காய் எடுத்து துண்ணு இருக்குதா? தேங்காய் உடைச்சி சாமி தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு போகிறீங்க. என்னென்ன வாங்கிட்டு போகிறீங்க? பழம் வாங்குறீங்க, பூ வாங்குறீங்க, தேங்காய் வாங்குறீங்க, கற்பூரம் வாங்குறீங்க, வெத்தலை பாக்கு வாங்குறீங்க. இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க? சாமி இதெல்லாம் கேட்டுதா? எப்போ சாமி பேசுச்சு முதல்ல மனுஷங்கிட்ட? சும்மா ஏமாத்தின்னுக்கிறான். சாமி இத்தை சொல்லிச்சு அத்தை சொல்லிச்சு இது பண்ணி. சாமி பேசுமா? சாமி பேசினா இவன் கஷ்டப்படுவானா? சாமி பேசுனா அந்த உலகம் இப்படி இருக்குமா? சாமி பேசாது, பார்க்கும், அவ்வளோதான். ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுறீங்க. எதுக்காக? இதை சாமிக்காக இல்லை, எல்லாமே உங்களுக்காக தான். தேங்காய் உடைச்சி சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்டை சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் தேங்காயை வச்சுக்கிறீங்களே, என்ன காரணம் அதுக்கு? உங்கள் மனம் வெள்ளையாக ஆகணுன்றதுக்காக தான் அந்த தேங்காயை. அதனால தான் சொன்னார், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னார். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம்னார். மனம் எப்படி இருக்குன்னா தேங்காய் கருணை மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கணும். அதை மாதிரி வெள்ளை ஆடையை நீ போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும், வெள்ளை ஆடை போடும்போது மனம் தடுமாறாது. அதனால் ஞானத்தில் வெள்ளை ஆடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளை ஆடை கட்ட சொல்கிறோம். தேங்காய் உடைக்கிறது மும்மலத்தை நீக்கிறதுக்காக. மேல் மட்டை ஓடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும்.
மும்மலம், அது 3 பாவங்கள். தாய் தாப்பனால் வந்த பாவம், நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் உடச்சி வைக்கிறோம். வெத்தலை எதுக்கு வைக்கிறோம்? காற்று தனக்குள்ளே இருக்குது, அந்த காற்று ஆடிக்கின்னு இருக்குது, அந்த ஆட்டத்தை நிறுத்தத்துக்கு தான் வெத்தலை வச்சு கும்பிட்றோம். பூ எதுக்கு வைக்கிறோம்? ஆகாயத்தை வச்சு கும்பிட்றோம். நெருப்பு கற்பூரம் எதுக்கு வைக்கிறோம்? நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னுக்குறோம். பாக்கு எதுக்கு வைக்கிறோம்? தண்ணிக்கு கும்பிட்றோம். 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனாக வழிபட்டுன்னுக்குறோம். 5 பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும், கடவுள் தெரியாது. 5 பஞ்சபூதம் தான் கடவுளே நம்மளை படைக்கிற. 5 பஞ்சபூதம் தான் நம்மளை படைச்சது. இந்த 5 பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது. இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும் ஞான வழியில் கடவுள் தெரியும். அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோருங்க வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது தெரியாமல் நம்ம தடுமாறிக்கணும், வேஷம் போட்டுக்கணும், ஊரை பயம்படுத்தினுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாதுமா. சொல்லுமா. இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கோவில் போகணுன்ற என்ன வராது. ஏன்னா இறைவன் எங்கே இருக்குது? அதனால தான் சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியனும். கடவுளுன்ற ஒரு பேரொழியை தேடி செத்து போனவன் எண்ணியே சொல்ல முடியாதுடான்ட்டார். அத்தனை கோடி பேர் செத்து போயிட்டான். ஆனால் அந்த கடவுளுன்ற ஒளி உனக்குள்ளவே இருக்கிறது தெரியும். அதனால் சொன்னான், ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம்னு சிவசக்தியின் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறா. கடவுள் உனக்குள்ள இருக்கிறான் திருவாய்க்கல். அப்போது உனக்குள்ளே தேடி உன் வழியை காட்டும்போது அதை உனக்குள்ளே தேடும்போது அடாடாடா இல்லை, அது தெய்வம் சிலை தான் அது, ஆனால் தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெரியும் போது கோவிலுக்கு போக மனம் வரல, உங்களுக்குள்ளவே தேடுறீங்க. இவ்வளோதாம்மா வித்தியாசம். சாமி, கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன்? தன்னுடைய மகனையே உணவாக சமைத்து போடுற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம். அதை ஏற்க வேண்டுமா? ஏற்கிறதோ ஒருத்தர் செய்கிறத ஏற்கிறதோ ஏற்காததான் அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது. அவங்க மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. ஆனால் அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. அவங்க இறைவனை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய மகனை சீராளன் பேர், அந்த சீராளனை கொன்று கறி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நம்மளால் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு மனமே கிடையாது, ஆன்மா மட்டும்தான். அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால் இறைவனை முழுக்க நம்பினாங்க. இறைவன் சொன்னார் செய்தேன், இறைவன் சொன்னார் செத்தேன், இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தைய கொன்று கறி சமைச்சு வச்சாங்க. அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு. அந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு, சீராளா அப்படின்னும் போது சீராளம் வந்துட்டான். ஆனால் அங்கே சமைச்சு வச்சுக்குது. இது தெய்வ பக்தியினுடைய உச்சம். இது மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை அந்த செயலை. அது உங்களுக்கு சிலருக்கு அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும். இது இந்த 2 பேருக்காகவும் அவங்க செயல் இல்லை. அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்தாங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, அதுதான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. தாய் சொன்னதை ஏற்றுக்கல, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கல, மனைவி சொன்னதை ஏற்றுக்கல, யார் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும். அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. மகாத்மா காந்தி எதனால் வந்தது? எல்லாரையும் சமமாக பார்த்ததால வந்தது. அது ஒரு இதனால தான் வரணும். அது எல்லாருக்கும் வராது இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் வராது. இப்போ நேரு இருந்தார், காந்தி இருந்தார், முகமது ஜின்னா இருந்தார். ஆனால் முகமது ஜின்னா என்ன பண்ணார்? சுதந்திர போராட்டத்தில் தனி நாடு கொடுன்னார். அப்போ தான் நான் சுதந்திரத்தில் கலந்து பண்ணார். மகாத்மா என்ன பண்ணார்? வானா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடலாம் அப்படின்னாரு. அப்போது அவர் பிரிவினையே பார்க்கல. அவர் அதில் தானே அவருடைய பாடல் என்ன சொல்கிறாரு? எல்லாரையும் சேர்க்குறாருல, அல்லாவை சேர்க்குறாரு, ராமரை சேர்க்குறாரு, எல்லாரையும் சேர்க்குறாரு. அப்போது எல்லாம் ஒரு மனிதன் தான்னாரு. இந்த குணங்கள் எல்லா மனுஷனுக்கு வராது. அதனால் அவருடைய மனசை விட்டு ஆத்மாவாக இருந்தார். அவன் சுடும்போது சுடும்போது கூட என்ன சொன்னார்? அவனை ஒன்று பண்ணாதீங்க அப்படின்னாரு. அந்த பக்கம் யாருக்கு வரும்? அதனால் அவர் மகாத்மாவானார். ஓகே, நன்றி சார்.
வளர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்